கட்டுமரமா வருவன் போது தமிழர்களே என்று சொல்கிற கருணாநிதி திராவிடர்களே திராவிடர்களே சொல்லணும்ல. தொடர்ந்து பெரும்பான்மையாக இருக்கிற தமிழர்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. இவனுக்கு தேவைன்னு சொன்னா திராவிடன்றான், தேவன்னா தமிழர்கள் என்றான். கடல்ல தூக்கி போட்டா கட்டுமரமா வருவன் போது தமிழர்களே என்று சொல்கிற கருணாநிதி திராவிடர்களே திராவிடர்களே சொல்லணும்ல. ஏன்னா திராவிடர்ல விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த பயல்வார் நம்மளை கடலோட விட்டுருவானுவ. அதால தமிழர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்பதற்காகத்தான் தமிழர்களே தமிழர்களே என்னை கட்டுமரம், என்னை கடல்ல தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமா வருவேன்னு சொல்றாரு. இதை நம்முடைய தமிழர்கள் புரிந்து கொள்ளணும். ஏங்க நாங்க தமிழர்லாம் இவ்வளவு இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து ஒரு 5-6% எங்களுக்கு கொடுத்தாதான் என்னங்க அப்படின்ற நிலை தமிழகத்தில் வரும்டா, வரும், நிச்சயமா வரும். ஏன்னா இன்றைக்கு தமிழக அமைச்சர்களை பாருங்க, ஒரு 9 பேர் இருக்கான் அமைச்சர். எதுக்கு 9 பேரு? ஒரு அமைச்சர் சொல்றாரு, நீ இன்னும் ரெட்டியாரோட பையன்னு சொன்னா அரசு வேலையை போட்டு கொடுத்துருவாரு. நீ கூட அதை வெளிப்படையா சொல்ற தெரியுமா? அதை கேட்டுக்கொண்டு நாங்க சும்மா இருக்கிறோம் தெரியுமா? அதுதான்டா பிரச்சனை. இங்க யாரும் உங்களை வாழ வேணான்னு சொல்லல. அண்ணன் சொல்ற மாதிரி எங்களை ஆளாதீங்கடா, உங்களை சேர்த்து நாங்க ஆள்றோம். எங்கள் ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் நேரடியாக உங்களுக்கு உரிமை இருக்கிறது அண்ணனிடம் வந்து சொல்வதற்கு, ஆட்சியாளரிடம் வந்து சொல்வதற்கு. போதும், ஏமாத்துனது போதும். இது எங்க அப்பா காலம்னா பரவாயில்ல. இப்போ என்னைய படிக்க வச்சாருன்னு சொல்றாங்க, அது மாதிரிதான் எங்க அப்பா காலத்துன்னு சொல்லியிருப்பாங்க. எங்க அப்பா சரி இவன் தான் படிக்க வச்சானுங்க போல இருக்குது அப்படின்னு போயிருக்கலாம். நான் சொல்லுவேன், சரி என்னைய படிக்க வச்ச, எங்க அப்பா தனப்பால நீ படிக்க வச்ச, அவங்க அப்பா நடேசனை யார் படிக்க வச்சா, அவங்க அப்பா போரூரான யார் படிக்க வச்சா? என் குடும்பத்துல நான் எனக்கு தெரிஞ்சு நான் 4வது தலைமுறை படித்திருக்கிறேன். என்னடா இது 44க்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு கதை விட்டுறீங்க. நாங்க அதை கேட்டுன்னு இருக்கிறோம். நாங்க தேவையில்லாம அதை சீண்ட வேண்டாம், அது தெரியும். அது ஒரு மலம் என்று எங்களுக்கு தெரியும். அந்த மலத்தை நோண்டக்கூடாது என்று எங்களுக்கு தெரியும். அந்த மலத்தை மிக்சியில போட்டு மோரை ஊத்தி அடிச்சு நீங்க தானே கொடுக்குறீங்க, நாங்களா இல்லையே. நாங்க எந்த காலத்திலும் ஈவே ராமசாமியை போய் அந்த செத்த பிணத்தை தோண்டி திரும்பவும் ரீபோஸ்ட்மார்டம் பண்ணி அது எப்படி செத்தது ஏதா செத்தது என்ற கவலை எங்களுக்கு இல்ல. மீண்டும் மீண்டும் எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீங்க. நாங்க எங்க அப்பா திராவிடன்னு சொன்னா போனாரு, அவங்க தாத்தா கூட கொஞ்சம் இறுதி காலத்துல போயிருக்கலாம். ஆனால் நாங்க எப்பா எங்களை திராவிடன்னு சொல்லாதீங்கப்பா, எங்களுக்கு தமிழன் ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்றோம் பத்தியா? அதுதான்டா சீமானின் அரசியல்.